தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவன் அருளியப்ப மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை பேதுரு எழுதின பொதுவான முதலாம் நிருபம் 1 அதிகாரம் 15ஆம் வசனம். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள் என்று. பிரியமானவர்களே, நம்மை அழைத்த தேவன் பரிசுத்தமுள்ளவர், அவர் பரிசுத்தர். அவரை போல நாமும் பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ அழைக்கப்பட்டு இருக்கிறோம். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதி இருக்கிறதே என்று கர்த்தருடைய வார்த்தை கூறுகிறது. பிரியமானவர்களே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், ஆகையால் நாமும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்பதே பிதாவின் சித்தம். பிதாவின் சித்தத்தை நாம் நிறைவேற்றும் போது நாம் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் உலக காரியங்களுக்கு, உலக துன்மார்க்க ஜீவியத்திற்கு, உலக இச்சையான காரியங்களுக்கு விலகி காத்து கொள்ள வேண்டும். பாவத்திலிருந்து மனம் திரும்பி தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ வேண்டும். பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ அர்ப்பணிக்க வேண்டும். நம்முடைய பாவங்களை மறைக்காமல் அறிக்கையிடும்போது, தேவ சமூகத்திலே தாழ்த்தும் போது தேவன் நம்மை மன்னிக்கிறவர். ஹல்லேலூயா. நம்முடைய பாவங்களை, நம்முடைய குறைகளை, குற்றங்களை மன்னித்து இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தினால் கழுவி நம்மை சுத்திகரிப்பார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிறோமா அல்லது பாவத்திலே அடிமையாய் வாழ்கிறோமா? நாமே ஆராய்ந்து பார்ப்போம். அந்த உலக இச்சைகளிலிருந்து, உலக துன்மார்க்க ஜீவியத்திலிருந்து விலகி காத்து கொள்ளும்போது, பரிசுத்தமுள்ள ஒரு நடக்கையில் வாழும்போது, பரிசுத்தமுள்ளவர்களாய் வாழும்போது பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த உலக பாவங்களை வெறுத்து, துன்மார்க்க ஜீவியத்தை வெறுத்து, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை வெறுத்து, பொய்யான காரியங்களை வெறுத்து தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாய் வாழ்வோம். பரிசுத்த நடக்கையோடு வாழ்வோம். பாவங்களை விட்டு மனம் திரும்பி தேவனுடைய புத்திரர்களாய் வாழ்வோம். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் பரிசுத்தம் ஆக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். பரிசுத்தமுள்ள நடக்கை நமக்குள்ளே இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் காணப்பட வேண்டும். பாவத்துக்கு விலகி பாவமான காரியங்களிலே அடிமையாய் வாழாதபடிக்கு, பாவத்தை விட்டு மனம் திரும்பிய ஜனங்களாய், தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் வாழும்போது பரலோக ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவர்களை நாம் மாற முடியும். ஹல்லேலூயா. தேவ சித்தத்துக்கு நம்மை அர்ப்பணிப்போம். தேவன் நம்மை நடத்துவார், நம்மை பாதுகாத்து கொள்வார், முடிவு பரியந்த நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே தேவ சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த இரவு வேலைக்காக மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் கனிமணி போல எங்களை பாதுகாத்து கிருபையோடு, ஜீவனோடு, சுகத்தோடு, பலத்தோடு, ஆரோக்கியத்தோடு வைத்திருக்கிறீர். அதற்காக நன்றி அப்பா. நல்லவரே மை துதிக்கிறோம், வல்லவரே மை துதிக்கிறோம், மகிமையுள்ளவரே மை துதிக்கிறோம். இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நம்முடைய கரங்களிலே தாழ்த்துகிறோம். கர்த்தர் தாமே ஒவ்வொரு குடும்பத்தையும் பேர் பேராக ஆசீர்வதிப்பீராக. உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் என்னென்ன தேவைகளுக்காக தேவ சமூகத்திலே ஜெபிக்கிறார்களோ எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுங்கப்பா. யாரெல்லாம் வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் செய்கிறார்களோ கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க. கைகளின் பிரயாசத்தை வர்த்திய பண்ணுங்கப்பா. யாரெல்லாம் பலவீனத்தோடு கஷ்டப்படுகிறார்களோ, வியாதியோடு வாழ்கிறார்களோ, நிம்மதி இல்லாமல் வாழ்கிறார்களோ கர்த்தர் அவர்களை தொட்டு சுகமாக்குங்கப்பா. பலவீனத்திலே உடைய பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும். கர்த்தர் தாமே பிள்ளைகளை ஆசீர்வதிக்கப்படுற கிருபைக்காக ஸ்தோத்திரம். யாரெல்லாம் தனிமையிலே வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்டவர் நிலைமையிலே யாருமே இல்லாமல் திக்கற்றவர்களாக வாழ்கிறார்களோ கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நேரே சகாயர், மனமரங்கி ஆசீர்வதிங்க. அப்படியே கரங்களிலே தாழ்த்துக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ, குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் சமாதானம் இல்லாமல் வாழ்கிறார்களோ கர்த்தர் அந்த குடும்பங்களை சந்திங்கப்பா. பிரிவினைகளையும் குழப்பங்களையும் கொண்டு வருகிற பொல்லாத சத்துருக்களின் கிரியைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வெளியேறட்டும். கர்த்தர் தேவ சமாதானத்தை கொடுக்க போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். சிலுவையில் சிந்திய ரத்தத்தினாலே எங்களுக்கு சமாதானத்தை உண்டாக்கியவர். ஒவ்வொரு குடும்பத்திலும் தெய்வீக சமாதானம் ஆளுகை செய்யட்டும். ஒவ்வொரு குடும்பத்திலும் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிங்கப்பா. இப்படி நன்மையினால் நிரப்புங்க. யாரெல்லாம் வேலை இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ,
பிள்ளைகள் படிப்புக்கேற்ற நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்கப்பா. யாரெல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக ஜெபிக்கிறார்களோ தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். என் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. அண்ணாளுடைய ஜெபத்தை கேட்டு ஆசீர்வதித்தது போல பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அப்படியே நன்மையினால் நிரப்புங்க. யாரெல்லாம் கடன் பிரச்சனையிலே உபத்திரவத்திலே கண்ணீரோடு நிம்மதி இல்லாமல் வாழ்கிறார்களோ கர்த்தர் அந்த குடும்பங்களை சந்திங்கப்பா. பிள்ளைகள் வாழ்க்கையில் உள்ள தரித்திர நிலைமைகள் வறுமைகள் எல்லாம் நீங்கி போகட்டும். கர்த்தரே ஆசீர்வதிக்க போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுங்க. கையிலின் பிரயாசங்களை வருதியப்படுங்கப்பா. அப்படியே கரங்களிலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் இன்பமான தூக்கத்தை கொடுங்கப்பா. சொப்பன தரிசனங்களோடு எங்களோடு கூட பேசுங்க. வரப்புற காரியத்தை வெளிப்படுத்துங்கப்பா. அதிகாலையில் எழுந்து தேவசமத்திலே காத்திருக்க உம்மை துதிக்க முடிய நாமத்தை உயர்த்த எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும் என்ற வசனத்தின்படியே ஒவ்வொரு குடும்பத்தையும் நன்மையும் கிருபையும் தொடர்வதாக. பிள்ளைகள் நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்கிறதுக்கும் மேலான நன்மைகளை கொடுங்கப்பா. ஆசீர்வதிங்க, உயர்த்துங்க. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார் என்ற வசனத்தின்படியே ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. இப்படி ஐஸ்வர்யத்தினால் நிரப்புங்க. எந்த தீங்கோ தீமைகளோ தொடாதபடிக்கு பாதுகாத்து கொள்ளுங்க. சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றுக்கும் விலக்கி ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதுகாத்து கொள்ளுங்க. இப்படி ரத்த கோட்டைகளை மூடி மறைத்து கொள்ளுங்கப்பா. ஆசீர்வதிங்க, பயன்படுத்துங்க. முற்றிலுமாக தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.